வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். இன்று நம்ம பார்க்க போகிறது இடுப்பு வலி, தொடை வலி, கால் வலி. ரொம்ப அதிகமாக இருக்கா? குணமாக்கும் 2 நுண்ணழுத்த சிகிச்சை தாங்க. இது சீராக செய்யணும், நேரம் ஒதுக்கி செய்யணும். இதுக்காக நம்ம நேரம் ஒதுக்கிட்டோம்னா இடுப்பு வலி ஒரு 15 நாட்களில் நம்ம விட்டு விலகிறத பார்க்கலாம். தொடை வலி, தொடை நரம்பு வாதம், தொடை பக்கம் வலிக்கும் வாதம், அது ஒரு 15 நாட்கள் அந்த பிரச்சனையும் சீராகும். கால்கள் வலி, கால்கள் வலின்னா எந்த வலி வேணால் எடுத்துக்கலாம். கால்கள் வலி ஜென்ரலாகவே சொல்கிறேன். இது சயாட்டிக் நர்வஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல 3 நரம்பு இருக்குங்க. ஒன்று மூளை, அது ஒரு நரம்பு. இரண்டாவது தண்டோட தேர்வம், முதுகெலும்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வருது, அது ஒரு நரம்பு. அதுக்கடுத்து சயாட்டிக் நரம்புன்றது கால்களுக்கு பிரிஞ்சு போகுது. இதுதாங்க 3 நரம்பு. சரி, அதை பற்றி இப்போ வேண்டாம். இப்போ நம்ம நேராக விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றும் சொல்கிறத 5 நிமிடம் ஒதுக்கணும் அதுக்கு. இப்போ கை எடுத்துக்கிட்டேன், கை எடுத்துட்டு எங்கே வைக்கிறேன்னா இங்கே வைக்கிறேன் பாருங்கள், மார்பில். புரியறதுக்காக தான் வைக்கிறது. இங்கே வச்சோடு செய்யலாம், இங்கே மார்பிள் வச்சுட்டா புரியும். இப்போ கை எடுத்துகிட்டு பாருங்கள், இன்னொரு கை எடுத்து இடது கை மார்பிள் வச்சுக்கிட்டேன், வலது கை எடுத்துகிட்டு வைக்கிறேன் பாருங்கள். இந்த பெரு விரலுக்கும் இந்த சுட்டு விரலுக்கும் நடுவில் இந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, இங்கே இந்த 3 விரலை வைக்கிறேன். வச்சு ஒரு அழுத்தம் பாருங்கள், அழுத்தி அப்படியே அழுத்திட்டே வரேன். இது கை கவலை வர்ம புள்ளி தூண்டுது. அப்படியே கீழே நேர்கோடு போட்டு அழுத்திட்டு இங்கே நேராக கீழே வரேன். கோழி கழுத்து புறத்தாரைன்னு சொல்லுவாங்க. அதை கோழி கழுத்து புறத்தாரை வரணும்னு பேர். பாருங்க, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. இந்த மாதிரி 5 எண்ணிக்கா எண்ணிட்டு இந்த எண்டு வரை அழுத்திட்டே வரணும். இடது கையில் 5 நிமிடம் அழுத்தணும். அதே மாதிரி வலக்கையில் 5 நிமிடம் அழுத்தணும். 10 நிமிஷம். இந்த வலியினால் பல பிரச்சனைகள் உண்டு, தாங்க முடியாது. நமக்காக நம்ம உடலுக்குடைய ஆற்றலை நாமே சீர் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. உடல் ஆற்றல் இருக்குது, அது அடங்கி இருக்கு, ஒடுங்கி இருக்கு, அது வெளிக்கொண்டு வரும். வா வெளிவா சீராக்கு அப்படின்ட்டு. இந்த உடல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் தன்மை உள்ளது, தன்னைத்தானே சீர் பண்ணி கொள்ளும் தன்மை உள்ளது. அதுக்கு வழிவகுறதுக்கு தான் அந்த புள்ளி நம்ம தூண்டுறோம், வேற ஒன்றும் கிடையாதுங்க. ரசாயனம் போட்டாலும் அந்த அந்த இடத்த தூண்டுதல் கொடுக்கும். அது இல்லாமல் நேராக டைரெக்டாக கொடுக்குறோம், இதுதான் விஷயம். இப்போ கை செஞ்சிட்டோமா, இது 5 நிமிடம், இதுக்கு 5 நிமிடம். இடது கையில் வலது கையில். இப்போ கால்கள் காட்டுறோம் பாருங்க. கால் இப்போது தூக்கி காட்டுறோம் பாருங்களா. இப்போ தூக்கிட்டேன், கால் தெரியுதுங்களா. பெருவரல் அதே இடம் தான். இப்போது 2ஆம் விரல் வைக்கிற பாருங்க, 4 விரல் வச்சு அழுத்துற பாருங்க, ஒரே அழுத்து. கால் நெருக்கு வர்ம புள்ளி அந்த இடத்த அழுத்துது. அப்படியே கீழே 2வது அழுத்து, 3வது அழுத்து, 4வது அழுத்து, 5வது. 5வது அழுத்தும் போது சுண்டு வரல மையப்பகுதியில் தொடும். கால் அந்த பாதத்தினுடைய ரிஸ்ட்டு மையப்பகுதி தொடும். இது கரண்டை மொழி பொறுத்து வரணும். சரியாக உட்காரும் அந்த இடத்த பாருங்கள். மீண்டும் சரி பாருங்கள், 1, 2, 3, 4 அழுத்து, நல்லா அழுத்தணும். 5 நிமிடம் விட்டு 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 அழுத்திட்டே வரணும். வலது காலில் அதே 5 நிமிடம் இடது காலில் அழுத்தணும். இதில் என்னங்க நஷ்டம்? இதில் என்ன குறை இருக்குது? நாம் உடலுக்காக நாம் நேரம் ஒதுக்கலைன்னா வேறு யாருங்க ஒதுக்க போகிறாங்க? இந்த சிகிச்சை இந்த உடலுடைய ஆற்றலை அது தானாகவே சீர் பண்ணிக்கொள்ளும். 2 பயிற்சி தாங்க. 15 நாட்கள் கழித்து பாருங்கள், இந்த 3 பிரச்சனைகளும் சீராகலாம். என்ன 3 பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, இடுப்பு வலி, நிற்க முடியாத பிரச்சனை சீராகும், தொடை வலி சீராகும், கால் வலி சீராகும். ஒரு ஆசனத்தை தரமே, முடிஞ்சா செஞ்சு பார்ப்போமே. பாத அஸ்தாசனம்னு பேர், நெட்டில் போட்டு பாருங்க. பாத அஸ்தாசனம். எழுந்து நின்றுக்கணும். எழுந்து நின்றுச்சா அப்படியே குனிஞ்சு வளைஞ்சி 2 கையும் காலை தொடணும். காலை தொட்டுட்டு அப்படியே வளைஞ்சிட்டே இருக்கணும். ஒரே ஒரு முறை தான். அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, ஒரு 10 செகண்ட், ஒரு 15 செகண்டு, இல்லைன்னா முடிஞ்சால் 1 நிமிஷம்
நின்றுட்டே இருக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான். பாதம் தொடரணும்னு அவசியம் கிடையாது. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வளைஞ்சிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணணும். இந்த ஒரு பயிற்சி எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பயிற்சி நாமும் செய்ய வேண்டிய சூழ்நிலை. இப்போ இது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா 15 நாட்களில் இடுப்பு வலி, தொடவலி, கால் வலி நம்ம விட்டு விலகுவதை பார்க்கலாம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.